கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் தாமே இந்த புதிய நாளின் நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. இந்த மனஸ்தாபம், விசனம் என்கிற வார்த்தை வருத்தம், துக்கம் என்பவைகளோடு இணைந்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் சொன்னால் he grieved, துக்கிக்கிற ஒரு சூழல். ஏன் ஆண்டவர் இந்த துக்கத்தை கையாள விரும்புகிறார், ஏன் துக்கம் வருகிறது என்று சொன்னால், அவருடைய எந்த எதிர்பார்ப்போடு மனிதனை இந்த பூமியிலே படைத்தாரோ, அவர் படைத்த நோக்கத்திலிருந்து அவன் தடம் மாறின பொழுது, அவன் வழி விலகின பொழுது, என்னுடைய எதிர்பார்ப்பை இவன் நிறைவேற்றவில்லையே என்று மனஸ்தாபப்படுத்துகிறார். வீட்டில் பிள்ளைகளை படிக்கணும், நல்லா படிக்கணும்னு நினச்சிட்டு பெற்றோர் நல்ல ஸ்கூல்ல சேர்ப்பாங்க, நல்ல ஸ்கூல்ல. ஆனால் அந்த பிள்ளை படித்து வந்தால் அவர்களுக்கு சந்தோஷம். ஆனால் அவருடைய முயற்சி பலனற்று போனால், ஸ்கூலுக்கும் அனுப்புனேன், டியூஷனுக்கும் அனுப்புனேன், என் பையன் நல்லா படிக்கலன்னு சொன்னாக்க அவங்களுக்கு மனஸ்தாபம், மன வருத்தம் வரும். அதே வருத்தம் தான் என் படைப்பு நான் படைத்த நோக்கத்தை விட்டு தடம் மாறுகிறதே என்று ஆண்டவர் வருந்துகிறார். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல சாமுவேலை ராஜாவாக்கினதற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். இவங்க கேட்டுதான் அவனை ராஜாவாக்கினாரு. ஆனாலும் ராஜாவாக்கினதற்கு பின்பு இவன் இறைவனை சார்ந்து நிற்பதிலே தடம் மாறினான். இறைவனை சார்ந்து நிற்பதிலே இவன் தடம் மாறின பொழுது ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். சில உறவுகளில் நீங்க பாத்தீங்கன்னாக்க சொல்லுவாங்க, நான் செத்தாலும் என் வீட்டுக்கு நீ வரக்கூடாது அப்படிம்பாங்க. அவருடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் கிரீவ்னஸ், எல்லை கடந்த மன வருத்தம் அவர்களை அந்த வார்த்தையை உச்சரிக்க வைக்கிறது. வருத்தம் உண்டாக்கினால் அதற்கு ஏற்ற பதிலை ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 66:10 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரும் ஆசிரியர்களும் ஒன்று என்று பல நேரத்தில் நான் யோசிப்பது உண்டு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்க, ஸ்கூல்ஸ்ல இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வரும் பொழுது அந்த பிராக்டிக்கல் மார்க் என்று சொல்லி ஒரு மார்க் உண்டு. அந்த படிச்சு பாஸ் பண்றது ஒரு மார்க் எழுதி. ஆனா பிராக்டிக்கல்னாக்க அந்த மார்க் யார் போடுவாங்கன்னாக்க அந்த சப்ஜெக்ட் ஆசிரியர் தான் போடுவார். நீங்க அந்த ஆசிரியருக்கு மன வருத்தத்தை உண்டாக்கினால் அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பெண்ணை கொடுப்பதற்கு ரொம்ப யோசிப்பார். பொதுவா எந்த ஆசிரியரும் இந்த பிராக்டிக்கல் மதிப்பெண்ணை குறைப்பதே இல்லை. அவர்கள் ஏறக்குறைய கடவுளுக்கு ஒப்பானவர்கள். என்னிடத்துல படிக்கிறவன் எல்லாவற்றிலும் தேர வேண்டும், இந்த மார்க்கை கொண்டாவது அவன் தேர்ச்சி பெற்று விட வேண்டும் என்கிற அக்கறை அவர்களுக்கு உண்டு, கடவுளை போல. ஆனால் அவர்களை வருத்தப்படுத்தும் பொழுது என்ன செய்வது என்று சொல்லி தெரியாதபடிக்கு தடுமாறுவார்கள். அன்புக்குரிய விசுவாசிகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கையில, என் ஆண்டவர் என்னை படைத்த படைப்புல, என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையில நான் வருத்தம் உண்டாக்குகிறவனாய் வாழ்கிறேனா? என் வருத்தம், என்னுடைய செயல்பாடு என் ஆண்டவருக்கு துக்கம் உண்டாகாதபடிக்கு, வருத்தம் உண்டாகாதபடிக்கு இருக்க நாம் முயற்சிப்போம். கடவுளை ஏற்ற பலனை கொடுத்து நம்மை தாங்குவார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. மனுஷகத்தின் பலகீனங்கள் எங்களை அழுத்துவது உண்டு கர்த்தாவே. அவற்றின் மத்தியிலும் கூட எங்களை உருவாக்கின உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு, உம்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை சீர்படுத்தி வெள்ளத்தும் தபசு காலங்கள் மேன்மைகளை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.